லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27 வரை எப்படி இருக்க போகுது. துலாம் ராசி பார்த்திங்கன்னா வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அப்படி எனக்கு வியாபாரம்லாம் இல்லைங்க, நான் வேலைக்கு போகிறேன்னா உங்களுக்கு சுற்றி ஒரு வியாபார கூட்டங்கள் இருக்கும். வியாபாரம் சார்ந்த இடங்களில் நீங்கள் வசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி 8ல் இருக்காருங்க. அது வந்து 1ஆம் தேதி வரை தான் இருக்கார். ஸோ அது 1ஆம் தேதிக்கு மேலே வந்து அவர் வந்து 9க்கு போகிறார். ரொம்ப நல்ல விஷயம். இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள், உங்களுக்குள்ளே இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். முதல் ஒரு 2 நாட்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் செல்ஃபாக நிறைய டெசிஷன் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் நல்ல பணம் சார்ந்த விஷயங்களை வந்து உங்களோட மனநிலை சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து உங்கள் சந்திரனுடைய ட்ராவல் பிரகாரம் இந்த வாரம் நடக்க வேண்டிய பலன்கள். மற்றபடி வந்து இந்த வார கிரக நிலைகள் பிரகாரம் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி 8ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் தேதி வரை கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நிலைமைகள்லாம் மாறி நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கும். சுக்கிரன் ராகு 9ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை, நல்ல விஷயங்கள், ஒரு புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் ராகு காம்பினேஷன், அது இல்லாமல் குருவுடைய பார்வை இருக்கும்போது தடைப்பட்ட வருமானங்கள், இதுவரை வந்து வெளிநாட்டில் இருக்கும் நிறைய பேர் சம்பளம் கிடைக்கலைங்க, நிறைய வந்து வருமானம் வர வேண்டியிருக்கு, பணம் வர வேண்டியிருக்கவங்களாம் வந்து அந்த வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்க மாணவர்களுக்கெல்லாம் வந்து இதுவரை இருந்த ஒரு கட்டுக்கோப்புகள், பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதுதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள். ஸோ குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்காங்க. ஸோ 2ஆம் அதிபதி 6ல் இருந்தாலும் நிறைய வேலை சம்பந்தமான விஷயங்கள், நல்ல மாற்றம், நல்ல விஷயங்கள், ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. காரணம் என்னென்னா 1ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா 9ல் இருக்கிற அந்த செவ்வாய் சுக்கிரனோட காம்பினேஷன் இருக்கும்போது நல்ல மாற்றங்கள் இருக்கும். வேலையில் வந்து நிறைய பணம் வராமல் தடைப்பட்டிருந்தெல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குதூகலம், சந்தோஷமெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கொஞ்சம் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் தான். ஸோ சூப்பர் தான். ஏன்னா வந்து பணம் வர்றது இவ்வளோ நாளாக வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்ததுனா ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதே வந்து நல்ல விஷயம் தாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர், 3ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா குரு கேது இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா குரு கேதுனாலே கொஞ்சம் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் வந்து மனம் செல்லும். மற்றபடி வந்து அங்கேருந்து சுக்கிரனுடைய பார்வை, குரு சுக்கிரனுடைய பார்வை 3ஆம் இடத்துக்கு வரதுனால ஒரு நல்ல ஒரு விஷயங்களில் வந்து உங்களுக்கு மனம் செல்லும். பணம் சம்பந்தமான விஷயங்கள், புதிய முயற்சிகள், ஒரு பெரும் பணம் சம்பாதிக்கணுங்கிற விதத்துலலாம் வந்து உங்களுக்கு முயற்சிகள் இருக்கும். ஸோ ஆன்லைன் சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து புதிய தொழில்நுட்பங்கள் ஆன்லைனில் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இருக்குங்க. ரொம்ப சிறப்பான மாற்றம், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வீடு சார்ந்த விஷயங்கள். ஸோ வீடு சார்ந்த விஷயங்கள் வந்து சனி சூரியன் இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொத்தை வந்து மார்ட்கேஜ் பண்ணுறது, நான் அடமானம் வச்சு அப்படியே ஒரு 100 1000 ஆக்குறேன், 1000 கோடியாக்குறேங்கிற லெவலெல்லாம் வந்து நிறைய பேர் ஏமாத்து கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை எதுவும் நம்பாமல் கொஞ்சம் ஜாகிரதையாக நல்லதுங்க. காரணம் என்னென்னா 2ஆம் தேதிக்கு மேலே வந்து மிதுனத்தில் இருக்க புதன் வந்து கடகத்துக்கு வராருங்க. ஸோ அந்த பார்வை சனிக்கு வந்து பார்வை இருக்குது. பட் சனி வக்கரமாக இருந்தாலும் புதனுடைய அந்த பார்வை கொஞ்சம் ஏடா விடுங்க. இனிமேல் என்றைக்குமே வந்து சனி புதன் சேர்க்கை இருந்தாலே ஒரு கிரிமினல் தனமான விஷயங்கள், தேவையில்லாத நண்பர்கள், கொஞ்சம் ஏடாவிடமான நாட்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அதனால் வந்து தாயாரின் உடல்நிலை மற்றும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர்றது பார்த்திங்கன்னா அது தொழில் சார்ந்து வரலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்க பிடிவாதம் பிடிக்கிறது, கொஞ்சம் தர்க்கங்கள் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கும். அதுவும் இந்த பார்வைகள்லாம் கொஞ்சம் ஏடாகூடமாக இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் உல்லாசம் சார்ந்த விஷயங்களாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. யாராச்சும் வந்து பழி வாங்குவதற்கான வாய்ப்பு, நீங்கள் என்றைக்கோ பேசுகிறதுக்கு பழி வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்களெல்லாம் நல்ல வருமானங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல முன்னேற்றங்கள், அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுவது எல்லாமே சூப்பருங்க. ஸோ கடன் வந்து கிடைக்கிறது கேட்ட இடத்துல தான் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கணவன் மனைவி உறவில் வந்து நிறைய இந்த கொஞ்சம் உட்பூசல்கள், சின்ன சண்டைகள் வரும். அது சண்டை போடாத வீடு எதுங்க? அது ஒரு வடிவேல் காமெடி சொல்லுவாருங்க, சண்டையில் கிளியாத சட்டை எது அப்படின்ற மாதிரி. சண்டை இல்லாத வீடே கிடையாது. அந்த மாதிரி வந்து சண்டை போடாத மனைவி கிடைப்பவர்கள்லாம் பாக்கியவான்கள்.
அதைத்தான் சொல்லணும். ஏன் சிரிச்சுக்கிறேன்னா, என் வாழ்க்கையும் சேர்த்து தான் சொல்லி சிரிச்சுக்கிறேன். வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்கவங்க வழி அவங்களுக்கு இருக்குங்க. அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம இயற்கையா எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து இயற்கையை மாற்ற முடியாது. இயற்கையை மாத்தி எதுவும் நடக்க போறது கிடையாது. ஸோ இது வந்து கணவன் மனைவி இருவருக்குமே தான். ஏன்னா வந்து இந்த பக்கம் திட்டிக்கலாம். இது மாரி ஒரு பொண்டாட்டிய கட்டி என்ன தடா பண்ணுறதுன்ற மாரி ஏக்கங்களும், ஒரு மனப்புலம்பல்களும் வரும். அந்த பக்கம் இந்த காண்டாமிருகத்த போய் என் தலையில கட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் புலம்பும். ஸோ எல்லாமே வந்து உணர்வுகள் தானே. ஸோ 2 பேருக்குமே உணர்ச்சிகள், உணர்வுகள் எல்லாம் ஒண்ணு தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களது 8ல் உள்ள சுக்கிரன் வந்து 1ஆம் தேதிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா 9 ரொம்ப நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள். ஒரு ராகுவோட போகும்போது பார்த்தீங்கன்னா, காமம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து நிறைய சண்டைகள்லாம் இருந்தாலும் அந்த கூடல், ஊடல் எல்லாம் அற்புதமாக இருக்குங்க. ஜாலியா இருங்க. ஜாலி, சந்தோஷம் எல்லாமே இருக்கட்டும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, 10ல் உள்ள கிரகம் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புதன், சூரியன் இருக்குங்க. ஸோ அது வந்து 11ஆம் அதிபதி. அது உங்களுக்கு பாதகாதிபதி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா சனியோட பார்வை கூட புதன் இருக்கனால வந்து தொழிலில் வந்து நயமாக பேசி ஏமாற்றுபவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால உஷாரா இருந்துக்கங்க. என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா, இல்லைங்க இருக்கிறத சொல்கிறேன். மற்றபடி லாபங்கள்லாம் இருக்கும். ஸோ லாபங்கள் எப்படி வரும்? சின்ன புழு போட்டு ஒரு மீன் பிடிக்கிற கதை தான். அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. மற்றபடி லாபங்கள்லாம் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டங்க. மற்றபடி 12ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கிறனால வந்து மறைமுகமான இன்கம் சோர்ஸ் எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதை இதுதான். தொழில் ரீதியான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் மாமியார் வீட்டில் ஏதாவது விருந்து கூப்பிட்டாங்க, ஏதோ மாமியார் பிரியாணி கூட கூப்பிட்டுச்சுன்னு போயிடாதீங்க. அப்புறம் பாயசத்தை கலந்து விட்டுற போது பார்த்துட்டு இருக்குங்க. வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நடக்கும். இதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை வந்து நான் விளையாட்டாக சொல்கிறேன், அவ்வளோதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சீரியஸாக யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இந்த வீரத்தழும்புகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். உங்களுக்குள்ள எல்லாருக்குமே நடக்கிறது தான். ஸோ அதனால் வந்து சந்தோஷமாக இருங்க. என்னங்க இவ்வளோ இப்படிலாம் சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிங்கன்னா, இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சகஜம். பொது வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமாப்பான்னு சொல்லிட்டு கவுண்டர் பண்ணி மாதிரி இப்படி ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுங்க. என்ன வாழ்க்கை அப்படி தாங்க, என்ஜாயபுளாக எடுத்துக்கோங்க. அடி வாங்கினா அழுதுட்டு அடுத்த நாள் வந்து நல்லா பிரியாணி சாப்பிட்டு சிரிச்சுட்டு இருக்க வேண்டியதான் வாழ்க்கை. இல்லை சொல்கிறேன், ரிலாக்ஸாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். நல்ல விஷயங்கள் தாங்க. வந்து 1, 2 விஷயங்கள் அப்படி தான் இருக்கும். ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த வாரம் இருக்கிற விசேஷங்களை பார்ப்போம். விசேஷங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை 27ஆம் தேதி அஷ்டமி. ஸோ அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. ஸோ பைரவரை வந்து நல்லா வணங்குங்கள். பகைவர்களை தகர்ப்பவர் பைரவர். ஸோ அது வந்து ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜூலை 30ஆம் தேதி ஏகாதசி. ஸோ ஏகாதசி வந்து மனம், கடவுள் இருவருக்கும் உள்ள ஒரு நல்ல ஒரு விரதம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விரதம். அன்றைக்கி வந்து நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடலுக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. பெருமாளை நினச்சிக்கிட்டு அந்த பசியோடைய கொடுமை என்ன, பசியில் வந்து அந்த நெருப்பு எரியுது பாருங்கள் வயிற்றில், அதெல்லாம் வந்து அனுபவிக்கணுங்க. இதெல்லாம் அனுபவிக்கணும். பசி அனுபவிக்கணும்னா மற்றவர்கள் பசி அப்போ தாங்க நம்ம உணர முடியும். அந்த குடல் பிடிச்சி இழுக்கும் பாருங்கள் பசியில், அப்போ தான் தெரியும் ஐயோ பசி வந்து இவ்வளோ கொடுமையானது. நிறைய பேர் பசியை பற்றி தெரியாது. ஸோ நீங்களாம் வந்து ஏகாதசி இருங்க, உடம்புக்கு நல்லது. உங்களுடைய கழிவுகள்லாம் கிளியர் ஆகி பிளட் பியூரிஃபை ஆகி இன்னும் ஒரு 15 வருஷம் நோய் நொடி இல்லாமல் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஏகாதசி விரதம் எல்லாருமே இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி சனி பிரதோஷம். மூதாதையர் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களை விட்டு போகணும்னா சனி பிரதோஷம் எல்லோரும் அட்டன் பண்ணணும். ஸோ போய் இது பண்ணுங்கள். ரொம்ப நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ஸோ மகாலட்சுமியை மனதார வந்து ஓம் மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்கள் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.